இப்போ நம்ம 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 to 3 வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். 2 Timothy chapter 3 verses 1 to 3. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். ரைட், ஓகே. இப்போ நம்ம அந்த 3வது வசனத்துல கடந்த வாரத்துல நம் சுபாவ அன்பு இல்லாதவர்கள், அதாவது அவங்களுக்கு ஹார்ட் எல்லாம் இருக்கு, ஆனா ஹார்ட்ல அவங்க ஹார்ட்லெஸ்ஸா இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயம் இருந்தும் சுபாவத்தின்படி வர வேண்டிய அன்பு நேசம் பாசம் எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யறது இல்லை, வரதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரைட். ஸோ அவங்களுக்கு உண்மையிலே சொல்ல போனால் இருதயம் இருந்தாலும் இருதயம் இல்லாததற்கு சமமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கூட்டத்தார் யார் அப்படின்னு சொன்னால் இணங்காதவர்கள். இவர்களுக்கு இருதயம் இருக்கு, ஆனால் அந்த இருதயம் இணங்காதபடிக்கு கடினப்பட்டு போயிருக்கிறது. சரி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. there are 2 meanings to it. ஒன்று, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உடன்படிக்கையை முறிக்கிற நபரை குறிக்கிறதாம். 2வதாக அதுல பார்க்கும் பொழுது ஒரு உடன்படிக்கைக்குள் நுழைவதற்கு நம்ம அந்த நபரை என்ன செய்ய முடியாது, அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியாது, அவங்கள பெர்சுவேட் பண்ண முடியாது, அந்த உடன்படிக்கைக்குள்ள அவங்கள நுழைய வைக்க முடியாதபடிக்கு இருக்கிறவர்கள் என்று சொல்லி அதற்கு அர்த்தம். இது வேதாகம வார்த்தையினுடைய அர்த்தம். ஆனா இன்றைக்கு அதை கண்டெம்பரரி லாங்குவேஜ், தற்காலத்து மொழியில நம்ம புரிந்து கொள்ளும்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சமாதானத்தையும் ஒப்புரவாகுதலையும் விரும்பாத ஒரு நபர் அப்படின்றதான் சொல்லணும். தட் இஸ் த ரைட் மீனிங் ஆஃப் தட் வேர்ட். அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறதா, உண்மையிலே சொல்ல போனா நான் சொன்னேன், இருதயம் இருக்கு இருதயம் இல்லை, இருதயம் இருந்தும் இருதயம் இல்லை, அது முந்தின கேட்டகரி. இந்த கேட்டகரியில இருதயம் இருக்கு, ஆனா அந்த இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது. சமாதானத்தை செய்து கொள்ள விரும்பாதவர்கள், ஒப்புரவாக விரும்பாதவர்கள் இந்த கேட்டகரியில வருவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரைட். இது எங்கிருந்து வருகிறது, இந்த குணாதிசயம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அகெயின் இட் கோஸ் பேக் டு த ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட். அந்திகிறிஸ்துவின் ஆவிக்குத்தான் இது செல்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் இறங்குவான். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கிற இந்த வசனத்துல ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருடன் உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அப்படின்னு சொல்லும் போது, இதை பைபிள் ஸ்காலர்ஸ் ப்ராஃபட்டிக்கா பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, வரப்போகும் அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த அந்தி கிறிஸ்து யாரோடு உடன்படிக்கை பண்ணுவார்? அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்டவனா இருப்பான்னா, அவனுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு, அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை என்ன செய்யணும், எப்படி ஆகிலும் நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் வஞ்சகத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு என்ன பண்ணிடுவானா, பாதியில் அவன் ராஜ்யத்தை அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான், அந்த ஆளுகை அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டானா, இவன் யாரா இருக்கிறான், உடன்படிக்கையை முறிக்கிறவன். இப்போ அந்த வார்த்தையினுடைய ஒரு அர்த்தம் இவன்ட்ட ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்பிரிட் எங்கேருந்து வருதுன்னா அந்தி கிறிஸ்துவிட்ட இருந்து வர்ற ஒரு ஆவிதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது இந்த கடைசி காலத்தில் ரொம்ப அதிகமாக காணப்படுகிற ஒரு குணாதிசயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய இருதய கடினத்தை உங்களால் மாற்றவே முடியாது. ஆனா இது இப்போ ஆரம்பிச்சது ஒன்றும் இல்லை. எங்க இருந்து ஆரம்பிச்சது? வேதாகமத்தின் ஆதி காலங்கள்ல இருந்தே இருக்கு. பாக்குறீங்களா ஒரு மனுஷன் அப்படிப்பட்டவரை?
யாத்ராமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆ. பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். ரைட், இங்கேயும் ஒரு கவனன்ட் பிரேக்கரை நம்ம பார்க்கிறோம். இந்த கவனன்ட் பிரேக்கருக்கு ரொம்ப முக்கியமா இருந்த ஒரு குணாதிசயம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்க போய் சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களை போக விடு, எனக்கு ஆராதனை செய்யும்படியாக போக விடுன்னு சொன்ன உடனே நான் போக விட மாட்டேன்னு சொல்றாரு. சொன்ன உடனே ஆண்டவர் ஒவ்வொரு வாதையா அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு வாதை வரும்போதும் சரி சரி சரிப்பா போயிருங்க போயிருங்க போயிருங்கன்னு சொல்வாரு. ஆனா போங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அந்த வாதையை திருப்பிட்டா உடனே என்ன ஆயிரும்? வசனம் திரும்ப திரும்ப சொல்லுது, பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. ஹல்லேலூயா. இத மறந்துடாதீங்க, இருதய கடினம் தான் இந்த இணங்காத தன்மைக்கு காரணமாய் இருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தைக்கு பார்வோன் ஏன் இணங்கவில்லை? அவனுடைய இருதயம் அவனுக்குள் கடினப்பட்டு போயிருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ரைட், அண்டர்ஸ்டாண்ட்? சோ அந்த கடின இருதயம், 10 வாதைகள் 8 முறை பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினாராம். இதுல ஒரு 2 முறையோ 3 முறையோ சரி போக விட்டுறலாம்னு நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினாராம். கடைசியா சரி போயிட்டாங்க, தேசத்தை விட்டு தப்பிச்சு வெளியில போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்பவும் விட மாட்டேன். இதை நல்லா ஏன் இந்த ஃபுல் ஸ்டோரி நான் சொல்லி முடிக்கிறேன்னா, இதுக்கு ரொம்ப பின்னாடி அர்த்தங்கள் நிறைய இருக்கு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். எதற்காக? அவனிடத்திலும் அவனுடைய சேனை இடத்திலும் என்னுடைய மகிமையை நான் காண்பிக்கும்படியாக, என் கரத்தின் கிரியைகளை காண்பிக்கும்படியாக நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம வாழ்கிற உலகத்துல இருக்கிற மனுஷர் இணங்காதவர்களா இருக்கிறார்கள். சத்தியத்தை நீங்க கொண்டு போய் அவங்களுக்கு நிலைநிறுத்தினா கூட அவங்க அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. அடுத்தது, they are not willing to forgive mistakes. தவறுகளை மன்னிக்க ஆயத்தமா இல்லை. உங்கள் மேல் இருக்கிற கசப்பை விட்டு கொடுக்க அவர்கள் ஆயத்தமா இல்லை. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவன் சொல்லி இருக்கிறது என்ன? வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஓகே, என்ன சொல்றாரு? ஒருவரை ஒருவர் தாங்கி. ரைட், நாம் ஆண்டவரை விட்டுங்க ஆண்டவரை 2 மிதி மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் மன்னிக்கிறேன் கிடையாது. என்ன சொல்றாரு? ஒருவரை ஒருவர் தாங்கி. அடுத்தது என்ன சொல்றாரு? ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. ரைட், நான் ஏற்கனவே இந்த கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போது சொல்லிட்டேன், நீங்க மன்னிச்சாதான் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. நீங்க மன்னிக்கலைன்னா உங்களுக்கு மன்னிப்பு வராது. ரைட்டா? கசப்பையும் கோபத்தையும் வைராக்கியத்தையும் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறவங்க உருப்பட மாட்டாங்க. ரைட்டா? கசப்பையும் கோபத்தையும் வைராக்கியத்தையும் கிறிஸ்து என் மேல வச்சிருந்திருக்கணும். நான் அப்படிப்பட்ட படுபாவியா இருந்தேன். ஆனா எனக்கே அவர் மன்னித்தார். ஆனால் எனக்கு விரோதமாய் குறைவாய் பாவம் செய்த ஒருவனுக்கு மன்னிப்பது எனக்கு பெரிதான விஷயம் அல்ல. ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை உடையவர்கள் ஞானிகள், மன்னிக்க தெரிந்தவர்கள் ஞானிகள். என்ன சிஸ்டர் அவ்வளோ பண்ணாங்க எனக்கு விரோதமா, நான் எப்படி அவங்கள மன்னிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க மன்னிச்சா வர்ற ஆசீர்வாதம் பின்னாடி வர அப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த குப்பையை கையில பிடிச்சிக்கிட்டு கோபம் கசப்பு வைராக்கியம் என்ற குப்பையை கையில பிடிக்க போறீங்களா, அல்லது இந்த கையில இருக்கிறத கீழே விட்டுட்டு ஆண்டவர் வைத்திருக்கிற விலையேற பெற்றதை பெற்றுக்கொள்ள போறீங்களா? இன்னைக்கு this has to be a change for us. தயவுசெய்து நான் சொல்றேன், நீங்கள் கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் உடையவன் என்ற பெயரை வைத்திருந்தால் கிறிஸ்துவின் ஆவிதான் உங்களுக்குள் இருக்கணுமே தவிர அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கக்கூடாது. கசப்பு, வைராக்கியம், கோபம், இதெல்லாம் எங்க இருந்து வருது? கோபப்படுங்க, கோபப்படக்கூடாதுன்னு சொல்லல. இயேசு கிறிஸ்துவுக்கே கோபம் வந்துச்சு. ரைட்டா? கோபப்படுறதுல தப்பு இல்லை. ஆனா உங்க கோபம் ஒருத்தரை அழிச்சிட
கூடாது. உங்க எரிச்சல், உங்க கடின இருதயம் இன்னொருத்தரை கிறிஸ்துவ விட்டு தூரமா விரட்டிடக்கூடாது. தயவு செய்து மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எவ்வளவு மன்னிக்கப்பட்டது என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு மன்னிக்கப்பட்டது. நான் மன்னியாமல் இருப்பேனானால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்றதுதான், பிறருக்கு நேராக ஒரு விரல் நீட்டினேன்னா என் பக்கம் 3 விரல் நீட்டிட்டு இருக்குது. தயவு செய்து மறந்துடாதீங்க. ஒருவேளை நான் இன்னொருத்தரை குறை சொல்ல ஆரம்பிச்சேன்னா கர்த்தர் என் பக்கத்துல வந்து என் வாழ்க்கைய வெளிச்சமாக்கி, நம்மளால நம்ம முதுக பார்க்க முடியாது, பிறருக்கு தான் நம்ம முதுக பார்க்க முடியும். ஒருவேளை ஆண்டவர் வந்து அதையும் எனக்கு வெளிப்படுத்தி காட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. நம்மளால அங்க தலை தூக்கி நிக்கவே முடியாது. அதை விட ஆண்டவரே விட்டுறேன்ப்பா, உண்மையிலே சொல்லப்போனா இவங்க என்னை ரொம்ப தீங்கு செஞ்சிருக்காங்க, ரொம்ப என்னை காயப்படுத்தியிருக்காங்க, ரொம்ப என்கிட்ட வந்து பலவிதமான அநியாயங்கள் செஞ்சிருக்காங்க, பரவாயில்லப்பா மன்னிச்சிடறேன்ப்பா, விட்டுறேன்ப்பா, இவங்க மேல நியாய தீர்ப்பு வரணும், ஆனா நான் இரக்கம் பாராட்டும்படியா நான் கேட்கிறேன்ப்பான்னு சொன்னீங்கன்னா உங்க மேல இருக்கிற நியாய தீர்ப்பை அவர் பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் மன்னிச்சிருவார். வழங்குதா? மன்னிப்பு வரும். ஏன்னா அதான் வசனம் சொல்லுது, நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நீங்க இன்னொருத்தருக்கு இரக்கம் காண்பித்தால் உங்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. வழங்குதா? ரைட். நீங்களும் நானும் அழிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஊன்ற கட்டுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அப்போதான் நமக்காக ஜீவன் தந்த நம்முடைய நேசரை போல நாம் இருக்க முடியும். அவர் சாயல்ல மாற்றப்படலைன்னா அவருக்கு பக்கத்துல போய் நின்று ஐயா நான் உங்க மனவாட்டின்னு சொல்ல முடியாது. அவர் சொல்வாரு, உனக்கு எனக்கு செட் ஆகாதே, நான் மன்னிக்கிறவராச்சே, நீ சின்னதோ பெருசோ எதையுமே மன்னிக்க மாட்டியே, அதனால உன்னை வச்சு நான் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, போயிரு, ஒன்று மனவாட்டின்னு சொல்ல முடியாது, மனவாட்டி கூட்டத்தில் சேர்க்க முடியாதுன்றவர். விளங்குதா? மன்னிச்சிருங்க, மன்னிச்சு விட்டு விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அவருடைய கிருபையை அழிப்பார். ஹல்லேலூயா. ரைட். அன்பார்ச்சுனேட்டா இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அடுத்தவனை தூக்குங்க ஆண்டவரே, காலை உடைங்க ஆண்டவரே, கையை உடைங்க ஆண்டவரே, அவனை கத்துத்தாங்க ஆண்டவரே, என்ன நீதிமான்னு சொல்லி காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்றவங்களுக்கு தான், அவங்களுக்கும் சரி உலகத்துல கிறிஸ்துவனுடைய சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தும் ஏற்றுக்கொள்ளாமல் போனவர்களுக்கும் அந்தி கிறிஸ்து தேவனுடைய நியாய தீர்ப்பா இருக்கிறான். வழங்குதா உங்களுக்கு? அந்தி கிறிஸ்து தேவனுடைய, வாசிங்களேன் 2 தெசலோனிக்கர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி எஸ் சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு? அந்தி கிறிஸ்துவ பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. ரைட். அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் வைக்க வேண்டிய அன்பை அங்கீகாரம் பண்ணாமல் போனவர்களுக்கு அந்த அந்தி கிறிஸ்து அனுப்பப்படுகிறாராம். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு அந்த வசனம்? புரிஞ்சுச்சா? ஏன் அனுப்பப்படுறான் அந்தி கிறிஸ்து? சத்தியத்தின் மேல் உள்ள அன்பினாலே ரட்சிக்கப்பட. அப்படின்னா என்ன அர்த்தம்? the truth was presented to them. சத்தியம் முன்பாக வைக்கப்பட்டது. சத்தியத்தின் மேல் அன்பு வைத்து அதை ஏற்றுக்கொள்ளாததினாலே அந்தி கிறிஸ்து அனுப்பப்பட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு இப்போ? ரைட். சோ இங்க நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இருதயத்தை கடினப்படுத்தினா இதுதான் நடக்கும். ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? வஞ்சகனுடைய கையில நம்மள ஒப்பு கொடுத்துருவாரு. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்குது? ஒரு பயங்கரமான எச்சரிக்கை வேதாகமத்துல இருக்கு. வாசிக்கலாமா? சங்கீதம் 95:8-11. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. I'm just putting a temporary stop. வாசிக்க போறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எகிப்துல தேவனுடைய கிரியைகளை அவர்கள் கண்டும் இங்க வந்த போதே என்ன செஞ்சிட்டாங்க? இருதயத்தை கடினப்படுத்திட்டாங்க. ரைட். எங்க? கானான் தேசத்தினுடைய
வாசலுக்கு வந்த போதும் சரி, வனாந்திரத்துல இருக்கும் போதும் சரி, பல முறை தங்கள் இருதயத்தை என்ன பண்ணாங்க? தேவனுக்கு விரோதமாய் கடினப்படுத்தி முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ கடினப்படுத்தின உடனே என்ன நடந்தது என்று தேவன் சொல்கிறார். 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து மீன்ஸ் வெறுத்து, ஒரு அருவருப்பா பாக்குறது அப்படின்ற அளவுக்கு சொல்றது. ஓகே, ஆரோசித்து அவர்கள் வழுகி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும். முதலாவது அவர்கள் யார்? வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை விட்டு வழி விலகி போகிறவர்கள். இருதய கடினம் வரும் பொழுது நீங்கள் தேவனுடைய வழியிலே நடக்க முடியாது. when your heart is hardened you stray away from the paths of God. சரி, அடுத்தது இரண்டாவது என்ன சொல்லுது? என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. அவர்கள் வழுவி போனது மட்டுமல்ல, உண்மையா சொல்ல போனா they never understood the plans and the purposes of God. தேவனுடைய வழிகளை அவர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, அவங்க வழியில விலகிறதுக்கு முன்னாடி இருதயத்துல விலகி போயிட்டாங்க. ரைட்டா? இருதயத்துல விலகி போயிட்டாங்க. நீங்க வழி விலகி போனவனை கூட ஈஸியா திருப்பி கொண்டாந்துடலாம். ஆனா இருதயத்துல விலகி போயிருக்கிறவனை நீங்க ஈஸியா கொண்டாட முடியாது. ஏன்னா அவன் இருதயத்துல என்ன பண்ணிட்டான்? தீர்மானம் பண்ணிட்டான், இதுதான் வழி, இந்த வழியில தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயா நீ தப்பான வழியில போறியா, வாயா நான் உனக்கு சரியான வழியை காட்டுறேன்னு சொன்னா கூட அவன் என்ன சொல்லுவான்? இல்ல இதுதான் வழி, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். விளங்குதா? யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ்? அவர்கள் வழி விலகி போனது மட்டுமல்ல, இருதயத்துல கர்த்தருடைய கிரியைகளை அவர்களால, கர்த்தருடைய வழிகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நல்லா கவனிங்க, அறிந்து கொள்வது என்பது பொதுவாக நம்ம சிந்தையினாலே நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் இங்கே நாம் சிந்தையினால் அறிந்து கொள்வதை குறித்து நாம் பேசவில்லை, இருதயத்தினாலே அறிந்து கொள்வதை குறித்து நாம் பேசுகிறோம். ரைட்? இங்க நம்ம ஒரு உறவை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். ரைட்? உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலி சொல்ல போனா அம்மா அப்பா ரொம்ப பெருமை பாராட்டுவாங்க, எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும்னுவாங்க. ஆனா உண்மையிலே சொல்ல போனா தெரியாது. ஏன்னா நிறைய விஷயத்த நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. கரெக்டா? நம்மகிட்ட மறைக்கிறதெல்லாம் அங்கே மனைவிட்டையோ கணவன்ட்டையோ ஓப்பனா சொல்லிடுவாங்க. அதான் ட்ரூத் அண்ட் ரியாலிட்டி. நீங்களும் நானும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். விளங்குதா உங்களுக்கு? ரைட்? தட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ரைட்? இப்போ அதே போலதான் இங்க தேவனை அறிந்து கொள்ற ஒரு கெப்பாசிட்டி இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? என் இருதய கடினம், என் இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சுன்னா. இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டும் அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தும் அவருக்குள் வாழ்கிற வாழ்க்கையை பெற்றிருந்தும் கடைசி வரைக்கும் இளைப்பாறுதலை அவர்கள் கண்டடைவதே இல்லை. காரணம் என்ன? இருதயம் கடினப்பட்டு போயிருச்சு. தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தையும் அவங்க பார்க்க முடியல. அதற்குள் இருக்கிற தேவனுடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. விளங்குதா? ரைட்? இது நமக்கு ஒரு எச்சரிக்கை. நம்ம உலகத்தை போல கடின இருதயம் உள்ளவர்களாய் இருக்க கூடாது, இணங்காதவர்களாய் இருக்க கூடாது. கர்த்தர் சொல்லுகிறதற்கு உடனே விட்டு கொடுத்து, சாமுவேலை போல சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். அதனாலதான் சொல்றாரு, சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க. தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில எவ்வளவுதான் நம்ம வளர்ந்தாலும் எப்பவுமே அந்த குழந்தை போல இருதயம் இருக்கணும். சொல்லுங்க கர்த்தாவே, நான் கேட்க ஆயத்தமா இருக்கிறேன். நான் எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டாலும் சரி, நான் எவ்வளோ பெரிய கனத்தை பெற்றாலும் சரி, இப்போ போய் இதை செய்ய சொல்றீங்களே, மக்கள் என்னை பார்த்து சிரிப்பாங்க. டோன்ட் வரி, தாழ்த்துறதுல ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது. உங்களை நீங்க தாழ்த்துனீங்கன்னா கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார். அல்லேலூயா. ரைட்? இப்போ அங்க அதான் பார்க்குறோம், அந்த ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட் என்ன பண்ணிருச்சுன்னா, ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு உறவை முறிச்சு போட்டுருச்சு. அவங்களால மனம் திரும்பவும் முடியல, அவர் வழியை அறிந்து கொள்ளவும் முடியல, அவர் வச்சிருந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியல, சுதந்திரத்துக்குள்ள இருக்கிற இளைப்பாறுதலும் போச்சு. நீதிமொழிகள் 28:13 தயவுசெய்து இந்த வசனத்தை வாசிங்க. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். என்ன வசனம் இது பைபிள்ல? எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவானா? அது எப்படி எப்ப பார்த்தாலும் பயந்துட்டு இருக்கிறவன் பாக்கியவானா இருக்க முடியும்? எதை கண்டாலும் தொட்டாலும் வச்சாலும் பயந்தா எப்படிங்க அவன் பாக்கியவானா இருக்க முடியும்? நல்லா கவனிங்க, அந்த பயம்
அடிமைத்தனத்திற்குரிய பயம். அது பாக்கியமான பயம் இல்லை. விளங்குதா? ஒரே ஒரு பயம்தான் பாக்கியமான பயம். என்ன பயம் சொல்லுங்க பாப்போம்? கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் உங்கள் இருதயத்துல கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால், யூசுவலி இந்த சங்கீதங்கள்லயும் ப்ராவர்ப்ஸ்லயும் அழகா என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட்ஸை ரெண்டு பக்கமும் போட்டிருப்பாங்க. இப்ப இங்க சொல்றாரு, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். ரைட்? இருதயத்தை கடினப்படுத்துறீங்கன்னா நீங்க தீங்குல விழுவீங்க. ஆனா நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா உங்க இருதயம் கடினப்பட்டு போகாது. என்ன நடந்தாலும் கர்த்தர் உண்டு, அவர் பார்த்து கொள்வார். என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னா உங்களுக்குள்ள இருதய கடினம் வரவே வராது. ஆனா நீங்களோ என்ன நான் ஜெபம் பண்றத கர்த்தர் செய்ய மாட்டேங்கிறாரு, என்ன நான் இப்படி கேட்கிறேன் ஒரு பதிலும் வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கனாலே உங்க இருதயம் கடினப்பட்டு போகும். விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? ரைட்? இருதய கடினம் அங்கதான் ஆரம்பிக்குது. இப்போ கர்த்தரை நேசித்து அவருடைய வழிகளிலே நடப்போம் என்று சொன்னால், அவரோடு கூட உடன்படிக்கையில இருப்போம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? வாசிக்கலாம். முதலாவது கொலோசியர் 3:12-14 வசனங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்றாரு முந்தின வசனத்துல? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு பாருங்க, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அந்த அன்பை தரித்து கொண்டதினால் தான் கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தொங்கி உங்களையும் என்னையும் பிதாவோடு கூட உடன்படிக்கைக்குள் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது அது? ரைட்? அவர் மன்னித்தார். மன்னிக்கவே கூடாது நம்மளெல்லாம், ஆனா மன்னித்தார். ஏன் மன்னித்தார்? அவர் இருதயத்துல இருந்தது அந்த பூர்ண சத்குரத்தின் கட்டாகிய அன்பு. அந்த அகாப்பே அன்பு நமக்குள்ள இருந்தா we will come to fullness, completeness. ஹல்லேலூயா. நம்ம சொந்த கிரியைகளினாலே ரட்சிக்கப்படல, கிறிஸ்து நமக்காக செய்த அந்த மிகப்பெரிய பலினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா நம்ம எவ்வளவு அதிகமாய் அவருடைய பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேங்க, தயவுசெய்து கசப்பையும் கோபத்தையும் வைராக்கியத்தையும் புதைக்க. ஆனா நான் இப்பவுமே சொல்லிடுறேன், நான் கோபத்தையும் கசப்பையும் வெறுப்பையும் நான் விடுறதுக்கு ஆயத்தமா இல்லை. நான் அதை பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா இதோட நீங்க பைபிளை மூடி வச்சு எந்திரிச்சு போயிடலாம். இதுக்கு மேல நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு நடக்காது. ஆனா ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோடு கூட இருக்கிற உடன்படிக்கையில நீர் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறோம்னு சொன்னீங்கன்னா தொடர்ந்து கேளுங்க. ரைட்? ஏன்னா அந்த உடன்படிக்கைக்குள் நடக்க ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு 3 ஆசீர்வாதங்கள், குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். முதலாவது சங்கீதம் 103:17-18 வசனங்கள். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ரைட்? இப்ப என்ன சொல்றாரு? அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே என்ன உள்ளது? கர்த்தரின் கிருபை, அவருடைய நீதி உங்க மேல மட்டுமல்ல, உங்களை கடந்து உங்க சந்ததியின் மேலும் அனாதியாயிருக்குமாம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் வெர்ஸ்? நான் எங்க போனாலும் என்ன பண்ணாலும் wherever I am, கர்த்தருடைய கிருபை என்ன தாங்கும். ரைட்டா? கர்த்தருடைய கிருபை என்ன பாதுகாக்கும். ஆனா அடுத்து சொல்றாரு பாருங்க, அவருடைய நீதி பிள்ளைகள் மேலும் அனாதியாய். அப்படின்னா இது ரெண்டுமே 2 பேர் மேலேயும் இருக்கும். கிருபையும் நீதியும் நம் மீதும் இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் மீதும் இருக்கும், சந்ததியா இருக்கும். ரைட்டா? இப்ப நல்லா கவனிங்க. அந்த நீதி எங்க மேல இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய நீதி என் மேல் இருந்தால்
ஒருவனும் எனக்கு அநியாயம் செய்ய முடியாது. வழங்குதா? அநியாயம் செஞ்சா கூட என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் வெளிப்படுத்துகிற நீதி எனக்குள்ள இருந்து பிரகாசிக்கும். அல்லேலூயா. நீங்க உங்களை ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்ல, நீங்க உங்களை நீதிமானா நிலைநிறுத்த தேவையில்ல. ஆண்டவர் நீதியை நிலைநிறுத்துவார். உங்களுக்கு அநியாயம் நடந்திருந்தாலும் நியாயமாக தேவன் அதை என்ன செய்வாரு? மாற்றி வைப்பாரு. அல்லேலூயா. உங்களை ஏமாற்றணும்னு நினைச்சவன், உங்களை அநியாயமா நடத்தணும்னு நினைச்சவன் ஒரு நாள் கை கட்டிட்டு உங்களுக்கு முன்னாடி நிற்பான். ஏன்னா உங்க நீதியை வெளிப்படுத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ரைட்? ஓகே. ஆபிரகாம் ஒரு மனுஷன் போதுங்க இதுக்கு உதாரணம். அந்த மனுஷன் உடன்படிக்கையை காத்து நடந்ததுனால, அந்த உடன்படிக்கை காத்து நடந்ததுனால ரொம்ப ஈஸியா சொல்லிடும். பூர்ண சட்குணத்தின் கட்டாகிய அன்பு அவர் மேல இருந்தது. என்ன தெரியுமா? தேவனோட உடன்படிக்கை பண்ணிட்டார். உடன்படிக்கையில நம்ம முக்கியமா நமக்கு தெரியும், ஒருத்தரோட உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா அந்த உடன்படிக்கை பண்ண நிமிஷத்துல இருந்து என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் அவர்களுக்கு சொந்தம், அவர்களிடத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு சொந்தம். ரைட்? ஸோ ஆபிரகாமுக்கு தேவனுக்கு இப்போ உடன்படிக்கை நடந்தாச்சு. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு வந்துடும். ஆனா இப்ப ஆபிரகாம்கிட்ட இருக்கிற ஒன்னா ஆண்டவர் கேட்டுட்டாரு. என்ன கேட்டாரு? சாதாரணமா கேட்டிருந்தாருன்னா கூட பரவாயில்ல, ஈவன் இஸ்மவேலை கொண்டு போய் பலியிடுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இவர் எங்க கையை வச்சாரு? அவர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்திலே கையை வச்சுட்டாரு. ஈசாக்கை கொண்டு போய் பலியிடுன்னு சொல்லும் போது ஆபிரகாமுக்கு நல்லாவே தெரியும், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், தேவன் கிட்ட நான் வாதாட முடியாது, வழக்காட முடியாது, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, நான் கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? அந்த ஈசாக்கை கூட்டி கொண்டு போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டா மேல கையை போடாத, உன் உண்மையை நான் பார்த்துட்டேன், உடன்படிக்கையில நீ உண்மையா இருக்கிற, அது நிமித்தமாக உன்னையும் உனக்கு பின்வரும் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததியோட அந்த ஆசீர்வாதம் நிலை நிற்கல. இன்றைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோம்னா அது நமக்குள் நிலைத்திருக்கிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் யோசித்து பாருங்க. நீங்க, நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், கசப்பியும் வைராக்கியத்தையும் கோபத்தையும் வைத்து கொண்டு இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருந்தீங்கன்னா you are a greater fool than anyone else. ஆனா என்னைக்கு நீங்க ஆண்டவரே உடன்படிக்கையை நான் கைக்குள்ள ஆயத்தமா இருக்கிறேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, அதுக்கு முன்னாடி தூக்கி எறிகிறேன், உம்மோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், இனி நீர்தான் எனக்கு வேண்டும், நான் தான் உமக்குரியவன் உமக்குரியவள் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்களோ, I tell you today the Lord will do greater things than you can ever achieve by your anger. உங்க கோபத்தினால நீங்க அச்சீவ் பண்ணக்கூடியதை விட அவர் பல 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 மடங்கு பெரிதாய் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ரைட்? ஓகே. இன்னொரு ஆசீர்வாதம், சங்கீதம் 25:10. கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவை. அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமான. என்ன ஆண்டவரே இது? கொஞ்சம் யோசித்தேன், அது ரொம்பவே இந்த வசனத்தை வச்சுட்டு யோசித்தேன், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் தான் புரிஞ்சது, நம்ம பாதை எப்படிப்பட்ட பாதையாக வேணாலும் இருக்கலாம். ரைட்? எப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் நடந்தாலும், உங்கள் பாதை சீரான பாதையாக இருக்கணும், அழகான பாதையாக இருக்கணும், பெரும் பாதையாக இருக்கணும் தேவையில்லை. எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் அந்த பாதையில் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து இருக்கிறது. அடுத்தது சத்தியம்னு சொல்லுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு, எபிரேய வார்த்தைக்கு, இட் இஸ் நாட் ட்ரூத், இட் இஸ் ட்ரூத்ஃபுல்னஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம் அல்ல, உண்மை. என்ன அர்த்தம்? நீங்க எங்க நடந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருப்பார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்துக்கொள்வார், பரிசுத்தமாக்குவார், உங்களை கைவிட மாட்டார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களில் ஒன்றாகிலும் தரையில விழுந்து போகாது, அதை நிறைவேற்ற வல்லவராய் அவர் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவரா இருப்பீர். I don't care what path I am walking on, Father. All I know is that your grace is there. உம்முடைய கிருபை அங்கே இருக்கிறது, உம்முடைய உண்மை அங்கே இருக்கிறது. அந்த உண்மை என்ன தாங்கும், அந்த உண்மை என்ன காத்துக்கொள்ளும். நான் எப்படிப்பட்டவனா எப்படிப்பட்டவளா இருந்தாலும் பரவாயில்ல,
நீங்க என்னைய அந்த உடன்படிக்கைக்குள்ள கொண்டாந்துட்டீங்க. எனக்கு பலன் இல்லாம இருக்கலாம், எனக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம், உங்க கிருபை போதும் ஆண்டவரே. அந்த கிருபை இருக்கிற இடத்துல உடைய உண்மை என்னை தாங்கி நடத்தும். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உடன்படிக்கையை நீ கை கொண்டு நடந்தா நீதான் மகனே, நீதான் மகளே, எனக்கு சொத்து, எனக்கு சம்பத்து நீதான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? உங்களுக்கு யாரோ சொத்தை பிரிச்சு கொடுத்தாங்க, கொண்டு போய் தடாபுடா நான் அடுத்த நாளே செலவு பண்ணிடுவீங்களா? செலவு பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. என்ன செய்வீங்க? வந்த சொத்தை பத்திரமா பாதுகாக்கணும். அந்த சொத்தை தொடவே மாட்டோம். ரொம்ப பெரிய பிரச்சனை, போராட்டம் வந்து என்னால் மேனேஜே பண்ண முடியலன்னா அந்த கையை வைப்பேன் அந்த சொத்துல. இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேன்? அந்த சொத்தை தொடவே மாட்டேன். என்ன செய்வேன் சொல்லுங்க பார்ப்போம்? வந்த சொத்தோட சொத்து சேர்த்து 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 இந்த சொத்தை எப்படிங்க பெருக்கலான்னு பார்ப்போம். கரெக்டா? எத்தனை பேர் என்னோட அக்ரி பண்றீங்க? இப்போ கொஞ்சம் அப்படி ரிவர்ஸ்ல போங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீதான் மகனே, நீதான் மகளே அந்த சொத்துனா, நீங்க அவர் கையில சொத்தா இருந்தீங்கன்னா அவர் உங்களை வச்சுக்கிட்டு உங்களை குறைய பண்ண மாட்டாரு. உங்களுக்கு நாளுக்கு நாள் உங்களை பாதுகாத்து, உங்களை பெருக செய்து, உங்களை வளர செய்து, உங்களை மென்மேலும் மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து, உங்களை அதிகம் அதிகமாய் விருத்தி அடைய செய்வார். ரிகலமா சந்தரபலவரபலவ ரெபஹலமா சந்தரனமா. சொத்தை ஒரு மனுஷன் பாதுகாப்பான் என்று சொன்னால் என் தேவன் எவ்வளவு அதிகமாய் உங்களையும் என்னையும் சொத்தாய் கண்ட நம்மை எவ்வளவு அதிகமாய் பாதுகாப்பார், எவ்வளவு அதிகமாய் நம்மை பராமரிப்பார், எவ்வளவு அதிகமாய் நம்மை கைவிடாதிருப்பார். இருதய கடினங்கள் உடைக்கப்படட்டும். எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற நேரங்க, ஒப்பு கொடுக்கிற நேரம். commit to the Lord. ஆண்டவரே, வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத கோபங்கள், வேண்டாத கசப்புகள், வேணுமோ வேண்டாமோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க ஆண்டவரே. எனக்குள்ள கசப்புன்றது இருக்கக்கூடாது, எனக்குள்ள கோபம் என்பது இருக்கக்கூடாது, எனக்குள் வைராக்கியம் என்பது இருக்கக்கூடாது. ஓ ரமாலாமா சந்தரா ரபாலா கரமாலாபா. Father, I forgive everyone that has sinned against me. வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா யாரெல்லாம் எனக்கு விரோதமா என்ன செஞ்சிருந்தாலும் அதை மன்னிக்கிறேன்ப்பா, மன்னிக்கிற. வாயை திறந்து, வாயை மூடிட்டு சொல்ல முடியாது, மனசுக்குள்ள சொல்ல முடியாது. வாயை திறந்து சொல்லுங்க. உங்க அறிக்கை மிக மிக முக்கியமானது. வான மண்டலங்களில் உள்ள பரிசுத்தவான்கள் கேட்கிறார்கள், சாத்தானுடைய ராஜ்யமும் கேட்கிறது. சொல்லுங்க, ஆண்டவரே, வேலையில எனக்கு தீங்கு செஞ்சானே அவனை மன்னிக்கிறேன், குடும்பத்துல எனக்கு தீமை செஞ்சாங்களே அவங்கள மன்னிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உயிருக்கு உயிரா இருந்த நண்பன் எனக்கு ஆண்டவரே தீமை செய்தானே மன்னிக்கிறேன். நான் அறியாத மனுஷன் எனக்கு வந்து தேவையில்லாத ஒரு தீமையை செஞ்சுட்டு போனானே மன்னிக்கிறேன், 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 மன்னிக்கிறேன். ஆண்டவரே, நான் விட்டுறேன் ஆண்டவரே, நான் விட்டுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிமாலாமா சந்தரனமலபரபரபரபரபா ரெமஹலமரபலமா சந்தரனமா. Let there be reconciliation between you and me, O Lord. ரெகலமரபலப சந்தரனமமா ரெகலமமமா சங்கரலமா. எல்லாரும் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. வார்த்தையில போட தெரியலனா அன்னிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ரபா கலமரப சந்தரனமா ரெமமமமா கரமமமா ரெகமமா ரெகமஹலமா சிக்கரபலமமா. Lord, I forgive everyone who has harmed or hurt me என்று சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை காயப்படுத்தின, என்ன ஆண்டவரே அப்பா நோகடிச்ச எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன்ப்பா, மன்னிக்கிறேன், 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 மன்னிக்கிறேன் ஆண்டவரே, மன்னிக்கிறேன்ப்பா. நான் உங்களை மன்னிச்சிட்டேன். என் பேர்ல உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்க உடன்படிக்கையை கை கொண்டு நடப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். உடன்படிக்கையை காத்து நடப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உடன்படிக்கையில நடை போடுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சொத்தாய், உம்முடைய சம்பத்தாய் என்னை வைத்திருக்கிறீர்கள். இதை விட எனக்கு என்ன ஆண்டவரே வேணும் இந்த உலகத்துல? உங்க கைக்குள்ள நான் இருக்கிறேனே, இதை விட எனக்கு என்ன வேணும்? என்னை நேசித்து ஜீவனை எனக்காக தந்தீரே, எல்லாவற்றையும் எனக்கு நீர் அருளாதிருப்பது எப்படி? சகலவற்றையும் எனக்கு கூட கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். என் கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.